என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய கோவை மக்களுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் 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 வணக்கம். புரட்சி தலைவர் அடுத்தது விஜய் தளபதி தான். ஏன்னா ஆட்சி அதிகாரம்னாலே அது ஓட்டு சம்பந்தப்பட்டது தானே, இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம் பாப்போம். வாரிசு அரசியல்லாம் கொஞ்சம் கம்மியாகட்டும். அவர் வந்தாருன்னா புதுசா இருக்குன்றீங்களா? புதுசா ஒரு மாற்றம். இது வரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம பண்ண போறதில்லை. நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும். நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே மக்களுக்காக தான், மக்களோட நலனுக்காக தான். முதலமைச்சரா வரப்போறவர் அவர் மட்டும்தான். முதலமைச்சரா வரப்போறவர் விஜய் புரட்சி தலைவர். அடுத்தது எம்ஜிஆர் மட்டும் அடுத்தது விஜய் தளபதி தான். பொய்களை சொல்லியிருக்கலாம், மக்களை ஏமாத்திருக்கலாம். இப்போ திமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதிமுக தான். அதிமுக உடைச்சி டிவிக்கு கண்டிப்பா ஒரு பெருங்கட்சியா தமிழகத்தில் நிலை நாட்டும். இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம், அதெல்லாம் பழைய கதை. அதுக்கெல்லாம் நான் இங்க வரல. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போர் வீரனுக்கும் சமம். எம்ஜிஆர் அவர்தான் நல்ல செய்வார் மக்களுக்கு. நல்லா எம்ஜிஆர் அவர்தான். கண்டிப்பா கேட்பாங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு, உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு கேட்பாங்க. நாம் தமிழர் கட்சி என்னோட அண்ணன் சீமான் அண்ணன் சொன்னாரு. என்னன்னு சொன்னாருன்னா, குடிநீர் தமிழ்நாடுக்கு ஃப்ரீயா கொண்டு வர முடியாது அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னது தப்பு. கண்டிப்பா கொண்டு வர முடியும். கிட்ட என்ன இல்ல, மனசுல நேர்மை இருக்கு. கரைபடியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு. யார் நல்லது செஞ்சாலும் ஓகே. இதுக்கு மேல என்ன வேணும்? போய் கலக்குங்க, கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.